நிறைய பேச்சாளர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் பேசுகிறதுனாலேயே பேச்சாளர்கள் அறியப்படுவாங்க. அம்மா வந்து பேச்சாளரா அறியப்பட்டாலுமே, அவங்கள்ட்ட பேச்சில இருக்கக்கூடிய அந்த லயம், அந்த நயம், அத தாண்டி இருக்கக்கூடிய அந்த தாய்மை. அதாவது அவங்க பேசும்போது ஒரு அக்கறை தெரியும். அதாவது இந்த பாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் வரலாற்று விஷயங்கள சொல்லாம, வெறும் புராணங்கள மட்டும் சொல்லாம, அந்த அடுத்த தலைமுறை வந்து நல்லா வளர்ந்துரணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை தெரியும். இது மாரி பேச்சால அறியப்பட்டவங்க வந்து அதையே தொழிலா வச்சு, அதையே வருமானத்துக்கான வாய்ப்பா வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து இன்னொரு ப்ரொஃபஷன்ல பெரிய உயரத்த தொட்டவங்கங்கிற பார்க்கணும். நம்ம எழுத்தாளர் சுஜாதா போல ரொம்ப சிலர் தான் அவங்களுடைய பர்சனலா இன்னொரு ப்ரொஃபஷன்ல ரொம்ப ஸ்டாரா இருந்துகிட்டு, இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கா இன்னொரு விஷயமும் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அம்மாட்ட. எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய வெற்றிக்கு பின்னாடி, அந்த பேருக்கு பின்னாடி எங்க அண்ணன் பாஸ்கர் இருக்கிறாரு. அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர். அவ்வளோ மாதிரி வந்து இவ்வளோ சப்மிசிவா நம்ம வந்து பார்க்க முடியாது. பரவாயில்ல, இங்கே நான் பார்க்குற நிறைய நம்ம மிஸ்ஸஸ் தீபாவுடைய அவங்களுடைய வீட்டுக்காரர் மாதிரி நிறைய அற்புதமான கணவன்மார்கள் நம்ம பார்க்குறோம் வந்து பியூட்டிஃபுல்லா.